திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 535. திரு ஆலவாய் காண்டம் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் பகுதி 3. எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரிடமும் எம்பிரான் குலச்சிறை நாயனாரிடமும் கடிதம் வாங்கிக் கொண்ட அந்த பிராமணோத்தமர் விரைவாகச் சென்று வேதாரண்யம் என்கின்ற திருமறைக்காட்டில் எழுந்தருளியிருக்கின்ற சீர்காழி தலைவராகிய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை வணங்கி, அரசியாரும் அமைச்சனாரும் இருவரும் எழுதி தம்மிடத்தில் கொடுத்துள்ள அவர்கள் அபிப்பிராயம் பொருந்திய ஓலையை காட்டி அதிலே எழுதியிருந்த பாசுரத்தை படித்தும் கூறுகின்றார். அமைச்சர் பெருமகனார் எம்பிரான் குலச்சிறை நாயனார் எழுதியிருந்த கடிதம் அதனை பின்வருமாறு அந்த பிராமணோத்தமர் படித்து காண்பிக்கின்றார். வெங்குரு வேந்தருடைய பாதங்களை வணங்கி அடியேன் குலச்சிறை சொல்லிக் கொள்கின்ற விண்ணப்பம் என்ன என்றால், தாங்கள் இவ்விடத்தில் எழுந்தருளி இங்குள்ள ஜைன அந்தகாரத்தை அகற்றி எமது மன்னவனுக்கு விபூதி கொடுத்து மிகுதியான பெரிய கழனிகள் சூழ்ந்த தென் தமிழ்நாட்டினை விபூதி சாதன வழியிலே நிறுத்தி எங்களை காக்க வேண்டும் என்று அந்த கடிதத்திலே எழுதியிருந்தது. அதனை அந்த பிராமணோத்தமர் படிக்க அதனை கேட்டருளிய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் மதுரையை நோக்கி திருப்பயணம் புறப்படுகின்றார். வேதாரண்யத்திலே எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானோடு எழுந்தருளியிருந்த எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானிடம் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். இப்பொழுது பாண்டிய நாட்டிற்கு தாங்கள் செல்வது அவ்வளவு உகந்தது அல்ல. ஏனென்றால் சமணர்கள் அவர்கள் பாதகம் செய்வதற்கு அஞ்சாதவர்கள். அவர்களோடு பல காலம் பழகிய என்னை நான் சைவத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்று தெரிந்தவுடன் பல்லவ மன்னன் துணை கொண்டு அவர்கள் செய்ய நினைத்த செய்த பாதகங்கள் அளவிட முடியாது. அதோடு கிரகங்களின் நிலைமையும் சரியில்லை இப்பொழுது என்று எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவாய் மலர்ந்தருளினார். உடனே எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானை பார்த்து புகழிக்கு இறைவரான எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். எந்தையும் எம்பிரானுமாக உள்ள இறைவன் திருவருளை இல்லாதவர்களைப் போல அந்த ஜைனர்களால் செய்யப்பட்ட வெந்த வேதனையிலிருந்தும் தப்பித்து கொண்ட எம்பிரான் அப்பர் பெருமானே, நான் மதுரை நோக்கி செல்வதற்கு தாங்கள் சம்மதித்து அருள வேண்டும். நாளும் கோளும் விலங்கும் புல்லும் அவுணரும் பேயும் பூதமும் அளவற்றனவாகிய மற்றைய பலவும் அம்மையும் அப்பனுமாக உள்ள இறைவன் கட்டளையினாலே தத்தங்களது கடமையை செய்கின்றன. அம்மையும் அப்பனுமாக இருக்கின்ற இறைவனின் ஆக்ஞையின் பேரிலே இவைகளெல்லாம் நடக்கின்றன, இயங்குகின்றன. அவ்விரைவரோ நமது ஹிருதயத்தையே ஆலயமாக கொண்டு எழுந்தருளியிருக்க நாள் கோள் அவுணர் பேய் பூதம் முதலியவற்றின் தீய காரியங்களெல்லாம் நம்மிடம் இயற்ற முடியாது என்று திருக்கோளறுபதிகம் இசைத்து எழுந்தனர் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். அருளிச் செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன் வஞ்சனைக்கோர் அவதியில்லை. உரை செய்வதுள்ளது ஒரு கோள்தானும் தீயது எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாதென்ன பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் படிரு அணையாது என பகர்ந்து பரமர் செய்ய விரை செய் மலர்த்தாள் போற்றி புகழிவேந்தர் வேயுறு தோழியை எடுத்து விளம்பினார் என்று பெரிய புராணத்திலே எம்பிரான் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த திருக்காட்சியை விவரித்து வேயுறு தோழிபங்கன் என்று ஆரம்பிக்கின்ற கோளறு திருப்பதிகத்தை எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாய் மலர்ந்தருளியதை அங்கே விளக்குகின்றார் பெரிய புராணத்திலே. இனி பெரிய முரசுகள் முழங்கவும் சங்கங்களும் சின்னங்களும் வாய்விட்டு முழங்கவும் சாமரைகள் அசையவும் முத்துப்பந்தரின் கீழே ஆணிமுத்துக்களால் ஆகிய தெய்வீகமான அழகு பொருந்திய பல்லக்கிலே எழுந்தருளி சமணம் என்னும் இருட்டினை ஒழிக்கின்ற சூரியனே என்று சொல்லும்படி பிரயாணமாகி வழியிலே இருக்கின்ற சிவ தலங்களிலெல்லாம் சென்று இறைவனை வணங்கி திருப்பதிகம் பாடி துதித்து பரசமய கோளரியான எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பாண்டிய நாடு நோக்கி எழுந்தருளுகின்றார்.
திருமறைக்காட்டிலிருந்து புறப்பட்டு திரு அகத்தியான் பள்ளியின் உள் சென்று இறைவரை வணங்கி திருப்பதிகம் ஓதி துதித்து அங்கிருந்து திருக்கோடிக்காவுக்கு எழுந்தருளி இறைவனை வணங்கி அவ்விடத்திலிருந்து திருக்கடிக்குளம் அடைந்து வணங்கி திரு இடும்பாவனத்தில் எய்தி இறைவனை வணங்கி துதித்து எழுந்தருளுகின்றார். சோழ நாட்டை இவ்வாறு கடந்து பாண்டிய நன்னாட்டை அடைந்து சுடுகின்ற பாலை வனங்களையும் முல்லை கொடிகளை உடைய முல்லை நிலங்களையும் கடந்து எழுந்தருளி தேன் அடைகளை யானைகள் தும்பிக்கையை நீட்டி எடுக்கின்ற மலைகளையும் கடந்து ஒரு புறத்தில் உமாதேவியாரையுடைய இறைவனார் எழுந்தருளியிருக்கின்ற மதுரையம்பதிக்கு சமீபமாக எழுந்தருளினார். புண்ணிய ரூபமான விபூதி அணிந்த அடியவர்களின் நடுவிலே காளித்தலைவர் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பொருந்திய பல்லக்கின் மீது ஒளிவிடுகின்ற முத்துப்பந்தல் காணப்படும் காட்சி என்பது அது இனிய பார்க்கடலிலே பிறந்து மேலே எழுந்து வானத்தில் உலவுகின்ற பூரண சந்திரனினுடைய பிரகாசத்தை போன்று இருந்தது. தேனினை உடைய செவ்வல்லி மலர் போன்ற திருவாயினை உடைய சீர்காழி தலைவர் எதிரிலே சென்று நிற்கின்ற பரிஜனங்களுள் அழகிய நெடிய திருச்சின்னம் ஊதுபவர்கள் பரசமய கோளறி சமண இருளானது கழிய வந்த சூரியன் என்ற திருச்சின்னங்களை ஊதிச் செல்கின்ற ஓசை. சமணர்கள் எதிரே வந்து இவ்வாறெல்லாம் சின்னங்களை ஊதிக்கொண்டு கோஷங்கள் எழுப்பிக்கொண்டு வரக்கூடாது என்று தடை செய்ய முயன்றார்கள். மிகுதியான மதநீர் ஒழுகுமாறு செல்லுகின்ற மிக்க வலிமை உடைய யானையானது தாமரை நூலினால் கட்டினால் தடைபட்டு நிற்கக்கூடியதோ அதை போன்று சிவபெருமானினுடைய திருப்புதல்வராகிய ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான் அந்த விழிஞர்களின் தடையை லட்சியம் செய்யாமல் தடையை கடந்து சிறந்த மணிமயமான மாடங்களை உடைய புராதன நகரமாகிய மதுரைக்குச் சென்று சிவபெருமான் திருக்கோயிலை அடைகின்றார். அத்திருக்கோயிலில் திரு ஆலவார் திருக்கோயிலிலே வெள்ளை யானையின் சாபத்தை அகற்றிய கிருபைக்கடலான எம்பிரான் சோமசுந்தர பெருமானை 3 தரம் பிரதட்சணம் செய்து எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அங்கே அங்கையர்கண் அம்மையுடன் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சொக்கநாத பெருமானை வணங்கி வேதச் செல்வராகிய திருஞான சம்பந்த பெருமான் உண்மையான ஆனந்த வெள்ளத்துள் மூழ்கி நின்றார். வேதவாயிலே வாயிலாகக் கொண்டு உன்னை வணங்கி துதிக்க மாட்டாத மாட்சிமையற்ற வஞ்சக நெஞ்சத்தினை உடைய சமணர்களினுடைய மார்க்கங்களெல்லாம் இனி மேலும் செல்லவொட்டாமல் தடுக்க வாது செய்யும்படி திருவுள்ளம் செய்வாயாக என்று எம்பிரான் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை நோக்கி திருப்பதிகம் பாடி அருளினார் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். காட்டுமாவது உரித்து உரி போர்த்து என்று தொடங்குகின்ற திருப்பதிகம் அது சமணர்களோடு வாது செய்ய விரும்பி வரம் கிடந்த திருப்பதிகம் கௌஷிகப் பண்ணிலே அமைந்தது. இறைவனை வேண்டி கோடல் செய்து திருவருளை பெற்று திரும்பி எழுந்தருளி வருகின்ற சமயத்திலே அம்மதுரா நகரத்தில் வசிப்பவரும் பஞ்சேந்திரியங்களை ஜெயித்தவருமான ஒரு முனிவர், வாக்கீச முனிகளைப் போலவே இருக்கின்ற ஒருவர் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரிடம் வேண்டிக் கொள்கின்றார் தம்முடைய திருமாளிகையில் எழுந்தருள வேண்டும் என்று. அப்படி அவருடைய திருமடத்திலே அன்பு பொருந்திய விருப்பத்துடன் சீர்காழி தலைவராகிய எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பிரவேசித்தார். அந்த முனிவர் பெருமானின் மடத்துக்கு எழுந்தருளுகின்ற வேளையிலே எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் எம்பிரான் குலச்சிறை நாயனாரும் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை வணங்கி துதித்து போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அத்திருமடத்தில் எழுந்தருளுவதற்குரிய அத்துணை ஏற்பாடுகளையும் செய்கின்றார்கள். அன்றைக்கு சூரியன் மறைந்து இரவு வந்தது. இருள் பரவியது. ஒப்பற்ற வைதீக இள ஆண் சிங்கமான ஸ்ரீ சம்பந்த பெருமான் வந்த செய்தியை அறிந்து அருகிலே இருக்கின்ற மலைகளில் தங்கியிருக்கின்ற கீழ்மையான தவத்தினை உடைய 8000 சமணர்களும் ஒன்றாகச் சேர்ந்து முத்தமிழ் விரகரான எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை உத்தேசித்து அபிச்சார ஹோமம் செய்தார்கள். அசத்திய சிந்தனையை உடைய அந்த ஜைன சந்நியாசிகள் அபிச்சார ஹோமம் செய்து அதிலே வந்த அக்னியை அழைத்து
அக்னியே, நீ அவ்விடத்தில் சென்று எங்கள் பகைவர்களாக இருப்பவர்களின் இருப்பிடத்தை உண்டு வருவாயாக என்று மந்திர முறையினாலே கட்டளையிடுகின்றார்கள். ஆனால் அக்னிதேவனோ ஆளுடைய பிள்ளையார் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் உள்ளிட்ட சிவனடியார்கள் எழுந்தருளியிருக்கின்ற அந்த திருமடத்திற்கு செல்வதற்கு அஞ்சினான். மந்திரமயமான இருந்த அக்னிதேவன் ஜைனர்களின் ஆணையினை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. எனவே எழுந்தவர்களாகிய அந்த ஜைனர்கள் தங்களது வசனத்தை அக்னிதேவன் அங்கீகரிக்கவில்லை என்பதை உணர்ந்து இனி என்ன செய்வது என்று ஆலோசித்து, இந்த மந்திரமயமான அக்னி, மந்திர அக்னி இல்லாது போனால் என்ன, ஜட அக்னியை உபயோகப்படுத்துவோம் என்று பௌதிக தீ அக்னியை எடுத்துக்கொண்டு ஞானாமிர்த போஜனராகிய எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் எழுந்தருளிய திருமடத்திற்குச் சென்று அங்கே அந்த ஜடாக்னியை வைத்தார்கள், செருகினார்கள். உடனே கெடாது வர்த்திக்கின்ற அந்த அக்னியில் புகை தோன்றுவதை அடியவர்களெல்லாம் கண்டு மிக விரைந்து சென்று சிவபெருமானினுடைய புத்திரரான ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுக்கு அறிவித்தார்கள். பெரியவரான எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அந்த தீயினை பார்த்து அழகிய தமிழ்நாட்டில் உள்ள கூடல் நகரமாகிய மதுரையில் எழுந்தருளியிருக்கின்ற அஷ்டமூர்த்தமான இறைவனை தியானித்து அருமையான வேத பதிகத்தை துஷ்டர்களான ஆருகதரின் பொய்யுரையை மேற்கொண்டு பழைய வைதீக முறையை துறந்த பாண்டிய நாட்டு அரசனைச் சென்று பற்றுவாயாக என்று அக்னிக்கு கட்டளையிட்டு பாடியருளினார் திருப்பதிகத்தை எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாண்டியன் மீது தீயினை நோய் ரூபமாக ஏவிய பதிகம் செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சலென்றருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று தொடங்கி அற்புத திருப்பதிகத்தை பாடியருளினார். உடனே அந்த தீ ஜுர நோயாக உருமாறிச் சென்றது. சென்று பாண்டியராஜனினுடைய உடம்பை அடைந்தது. அந்த தீ வெப்பு நோயாக ஜுரநோயாக சென்று பாண்டிய மன்னரை பற்றியவுடன் அவர் அணிந்த ஆபரணங்களும் தூசாகவும் பனிநீர் விட்டு குழைத்த சந்தனமும் கூட்டுக்கலவையும் மாலைகளவும் கருகவும் அவன் படுத்த படுக்கைகள் சருகு ஆகும்படியும் வெப்பு நோய் மன்னனை சென்று அடைந்தது. சோழ ராஜகுமாரியும் பாண்டிய அரசியாருமான அழகிய எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் முதன் மந்திரியாகிய எம்பிரான் குலச்சிறை நாயனாரும் பாண்டிய மன்னரின் வெப்பு நோயை பார்த்து மனத்தளர்வு அடைந்து மருத்துவ நூல் வித்வான்களாகிய வைத்தியர்களையெல்லாம் அழைத்து குற்றமற்ற பல மருந்துகளை கொடுத்து பாண்டிய மன்னரை உண்பிக்கச் செய்கின்றார்கள். அமிர்த தியானம் முதலிய பார்வைகளாலும் கூட அந்த வெவ்விய சுரநோய் அது அதிகமாக ஆனதே அன்றி அது தணியவில்லை. அமிர்த தியானம் என்பது மகாதேவி முதலியவர்களை உபாசிப்பவர்கள் நோய் வந்தவரினுடைய உடம்பை அமிர்தமயமாக பாவிக்கின்ற ஒரு பார்வை. அப்படி அமிர்த தியானம் செய்தாலும் கூட பாண்டிய மன்னரின் வெப்பு நோய் ஜுர நோய் அதிகமானதே அன்றி அது தணியவே இல்லை. பாண்டிய மன்னருக்கு வெப்பு நோய் பற்றி கொண்டது என்று கேள்விப்பட்டதும் ஜைனர்கள் வருகின்றார்கள். இந்த ஜைனர்கள் சவலைத்தன்மையை தருகின்ற விரதங்களை அனுஷ்டித்து இம்மை மறுமைகளை அடையாத அவலமான அஞ்ஞான அழுக்கினை உடையவர்கள். அவர்கள் அனைவரும் வந்து பார்த்து தங்கள் தபோ வல்லபத்தாலும் மருந்தினாலும் பல வகையாக முயற்சி செய்தாலும் ஜுரம் குறையாமல் அதிகரித்தது. அதனால் அந்த ஜைனர்கள் துன்பமடைந்தார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.